This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ டவுன் ஹால் 4ல் வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் மட்டும்தான் இருக்குது. அந்த பில்டரை கிளிக் பண்ணோன்னே எலிசர் கல்ட்ரும் கோல்டு மைனும் இப்போ அப்டேட்டில் இருக்குது கரெக்டாக. அது முடிஞ்சுன்னா டவுன் ஹால் 4ஓட அப்டேட் எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு டவுன் ஹால் 5ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூவாக எனக்கு கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா அது போக போக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ டவுன் ஹால் 5க்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து அப்டேட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம அந்த பில்டர் பேஸுக்கு வந்து ஒரு ஸ்பெல் இருக்குது. அந்த ஸ்பெல்லை நம்ம யூஸ் பண்ணோம்னா பில்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான். அதை போட்டதுனால இப்போ பாருங்கள், அந்த பில்டர் ஒர்க் பண்ணுறத பாருங்களேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான்னு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக கொண்டு வந்துடுவான். இப்போ 6 மணி நேரம்னா 1 மணி நேரம் பூஸ்ட்டு போட்டால் போதும் நமக்கு. நான் 2 மணி நேரம் பூஸ்ட்டு போட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 5 அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ டவுன் ஹால் 5 அப்டேட் ஆன உடனே இப்போ என்னென்ன புதுசாக தராங்கன்னு பாருங்கள். இப்போ டவுன் ஹால் 5 அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பில்டரை தொட்ட உடனே நமக்கு லிஸ்ட்டு வந்துடுச்சு என்னென்ன இன்னும் வாங்கணும்னு. இப்போ வந்து டவுன் ஹால் 5ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல் ஃபேக்ட்ரி தராங்க. அதாவது ஸ்பெல்லுனா என்னென்னா அதில் நிறையா ஸ்பெல் இருக்குது. இந்த ஸ்பெல்லு, இந்த ட்ரூப்ஸை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்மி கேம்ப் ஒன்று தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கோல்டு மைன் ஒன்று, எலிசர் கலெக்டர் ஒன்று தருவாங்க. நான் என்ன பண்ணுறேன், பில்டர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆர்மி கேம்பை நெக்ஸ்ட் அப்டேட் போட்டு விட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எலிசர் கலெக்டர் ஒன்று தராங்க. அதெல்லாம் அப்படியே டக்குன்னு 2 அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் டவர், உங்களுக்கு தெரியும்ல, ஆர்ச்சர் டவர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது கெனால் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாம். இப்போ வந்து லேண்டில் பாம்பை எப்படி வெடிக்கணும் உங்களுக்கு சொன்னேன்ல, அது மாதிரி ஏர் பாம். இப்போ பலூன் வந்துச்சுன்னா பலூனை மட்டும் அட்டாக் பண்ணுறது, ஏரில் மட்டும் அட்டாக் பண்ணுறதுனால அது ஏர் பாம். இப்போ லேண்டுக்கு வந்து 2 பாம்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் தான் 25 வால் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டவுன் ஹால் அப்டேட் பண்ண வால் அப்டேட் பண்ணால் தான் நம்ம பேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வால் அப்டேட் பண்ணிட்டான், அவனோட பேஸ் அடிக்கிறதே கொஞ்சம் ரேர்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசா டவர் வாங்குறதுக்கு என்கிட்ட இப்போ போய்க்கு பைசா இல்லை. அதில் அது விசா டவர் ஒன்றும் இல்லை. விசா டவரும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு, லேண்ட்லேயும் அட்டாக் பண்ணும், ஏர்லேயும் அட்டாக் பண்ணும். வர டிஃபென்ஸை வந்து 2 சைடு இருந்துமே அட்டாக் பண்ணும் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இன்னும் நிறையா இதில் அப்டேட் பண்ணணும். நான் அப்படியே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். பாருங்கள், கிளான் கேஸ்டல் எல்லாமே அது அப்டேட் கேட்கும் இருக்க. கிளான் கேஸ்டல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் காட்டுது. ஆனால் நமக்கு 5,80,000 தான் இருக்குது. அது வந்த உடனே இப்போ ஸ்டோரேஜ் அதுக்கு தான் அப்டேட் போட்டிருக்கேன். ஸ்டோரேஜ் வந்த உடனே நான் அதை ஃபில் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம ஒவ்வொரு கிளான் கேஸ்டல் அப்டேட் பண்ண நமக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாகும். இங்கே பாருங்கள், ஆர்மி கேம்புக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் இருக்கிற ஆர்மி கேம்பில் அப்டேட் போடுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கும். ட்ரூப்ஸ் நிறையா நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஜெம்மு கேட்குறதுல 7 ஜெம்மு 8 ஜெம்முன்னு அந்த பில்டர் ஒர்க்கரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்காமல் வச்சுருந்துட்டு 6 பில்டர் வந்ததுக்கப்புறமேல நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். நிறையா பில்டர்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக நம்மளோட அப்டேட்லாம் மூவ் பண்ணலாம். அவ்வளோதான். இது நமக்கு எப்பயும் போல் டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்தெந்த ட்ரூப்ஸ் எப்படி அட்டாக் பண்ணும், டிஃபென்ஸ் என்னென்ன இது அட்டாக் பண்ணணுன்னு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ஹால் 5யும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.